முதல்ல வந்து நம்ம நிறுவனத்தின் சேவை பயணத்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் எனக்கு கொடுத்த தலைப்பை பற்றி பார்க்க போகலாம். முதல்ல வந்து நிறுவனத்தின் சேவை பயணம். இப்போ இந்த 10 நாள் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் என் பங்குக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த நிறுவனத்தின் சேவை பயணம் அப்படிங்கும்போது நிறுவனத்தினுடைய சேவைகள் அப்படின்ட்டா கணக்கில் அடங்காத சேவைகள் செஞ்சுட்டு இருக்கு. பாதி தெரியுது, பாதி தெரியறதில்ல. அந்த அளவுக்கு சேவைகள் நிறுவனம் செய்துட்டு இருக்கு. இப்போ நிறுவனத்தின் சேவைகள் அப்படின்னா நிறைய விஷயங்கள், ஆன்மீக பயணங்கள், பேரவை கூட்டங்கள், இலவச முகாம்கள், இதெல்லாமே சேவை தான். சரியா? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் படிக்கிற காலத்துல 98, 99 நினைக்கிறேன், நான் அந்த ஜோதிடத்துறைக்கு வரும்போது அப்பெல்லாம் வந்து ஜோதிடத்தை இவ்வளோ தூரம் சொல்லித்தரதுக்கான ஆட்கள் கிடையாது. நான் ஒரு இடத்துல போய் சேர்ந்தேன், அவங்க பாதியிலே அது நின்று போச்சு. திருப்பி ஒருத்தர்கிட்ட போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க போய் படித்தாரு. அவர்கிட்ட கேட்டதுக்கு பெண்களுக்கெல்லாம் ஜோதிடம் சொல்லித்தர மாட்டாங்க, அதனால நீங்கள் வரவே நான் சொல்லிட்டாரு. அடடா, இப்படி ஆர்வமாக இருக்கோம், நமக்கு சொல்லித்தர ஆள் இல்லையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த போது தான் டிவியில் வந்து ஜோதிட பயிற்சி சொல்லித்தரப்படும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்துச்சு. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்படியே போய் ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது எனக்கு குருநாதர் வந்தவர் நம்ம மணி ஐயா. அப்போ அந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் என்னைக்கு தோணுச்சோ அன்னைக்கே நான் மணி ஐயாவுடைய மாணவியாக போய் சேர்ந்து அப்படியே இப்போ நாங்கள் படிக்கும்போது முதல் பேட்ச் அப்படிங்கிறதுனால அடிப்படை பயிற்சி எங்களுக்கு வந்து ஃபுல் டைம் இருந்துச்சு. அதுக்கடுத்து 6 மாசத்துல உயர்நிலை பயிற்சி, அப்புறம் அடிப்படை காலையிலையும் மதியம் உயர்நிலையமா மாறிடுச்சு. நாங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் கிடையாது. ஐயா வந்து சொல்லுவாங்க, அதை நாங்கள் குறிப்பாக நோட்டில் எழுதிக்கிட்டு போய் அதை படித்து அதன் மூலமாக தான் நாங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே புஸ்தகங்கள் வந்துருச்சு. புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் அந்த புத்தகத்தை பயிற்சி கொடுக்கறதுக்காக அதுக்கு ஒரு கையேட்டு புக்கு ஒன்று, பயிற்சி புத்தகம் ஒன்று கொடுக்குறோம். இப்போ இவ்வளோ வேலைகள் செய்து வச்சுருக்கோம். நாங்கள் படித்த மாதிரிலாம் தசவர்க்கம், ஸ்புடம், அஷ்டவர்க்கம் புஸ்தகம் வச்சு போடும்போதே நீங்கள் திணறீங்க. எங்களுக்கு புஸ்தகமே இல்லை, ஐயா சொல்கிறத வச்சு தான் நாங்கள் போடணும். அப்பயே நாங்கள் 25, 30 பேர் படித்தோம். ஃபஸ்ட்டு செட்லேயே 30 பேர் பெண்கள், மட்டும் ஒரு 3 பேர், பாக்கி எல்லாருமே 27 பேர் ஆண்கள் தான். நாங்கள் 3 பேர் மட்டும் பெண்கள் படித்தோம். அப்போ இவ்வளோ திணறீங்கன்னா நாங்கள் பாருங்க எவ்வளோ சிரமப்பட்டு போட்டுட்டு போகணும். அஷ்டவர்க்கம்லாம் ஐயா சொல்ல குறிப்பு எடுத்துட்டு போய் நாங்கள் வீட்டில் வச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டது. நிறைய பயிற்சிகள் பண்ணதுனாலதான் இன்னைக்கு ஜோதிடத்தில் ஓரளவுக்கு தெளிவாக எங்களால் பலன் சொல்லவோ பார்க்கவோ சொல்லித்தரவோ முடியுது. அப்போ பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் பாடத்தை நடத்திடுறோம், வித்யாபதிகள் பாடத்தை நடத்திட்டு படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். மாணவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதான் ஆண்கள்னா சொல்லவே வேண்டாம், ஒரு நாள்தே லீவு பாவம், அவங்களை சொல்லி குற்றம் கிடையாது. அந்த ஒரு நாள் லீவை வீட்டு வேலை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும். அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அதை அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இவ்வளோ வேலையோட நம்மகிட்ட ஓடி வராங்க. அதனால எப்படியோ ஓடி வந்து படிச்சுக்கிறாங்க. ஆனால் பயிற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நேரங்களும் அவங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இந்த ஜோதிடத்தை முழுமையா கத்துக்கணும் அப்படின்னு முழு மூச்சா இதுல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜோதிடத்தை நல்லா தெளிவா கத்துக்கிட்டாங்க. பாக்கி எல்லாமே ஏதோ தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற லெவல்ல தான் இருந்தாங்க. ஐயோ இப்படியே போனா என்ன ஆகுறது அப்படின்னு பெருமாள் ஐயாவுடைய மனதுல தோணி நினைக்க வச்சு உடனடியா அதுக்கு ஒரு பயிற்சி கையேடு அப்படின்னு கொடுத்து அதுல அதை செய்ய வச்சு பாடம் நடத்துறோம். பாடம் நடத்திட்டு குறிப்புகள் கொடுக்குறோம், அதை எழுதுறீங்க, திருப்பி போய் அதை பயிற்சி புத்தகத்துல எழுதுறீங்க. அதுக்கு அடுத்தபடியே அந்த பாடத்தை அப்படியே அடுத்த வாரம் டெஸ்ட், இப்படி பயிற்சிகளை நிறைய கொடுத்து 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 உங்களை நல்ல தகுநிலைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் நம்ம நிறுவனம் செய்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஒருத்தர் போன் அடிச்சு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜோதிடம் படிக்கிறதுக்கு ஆட்கள் சேர்க்க போறோம், விளம்பரம் கொடுத்துருக்கோம்னா ஒருத்தர் போன் போட்டாங்க அப்படின்னாவே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஐயா என்ன கத்து தருவீங்க, இதுல என்னென்ன சொல்லி தருவீங்கன்னு கேட்டா
ஐயா முதல் 6 மாசத்துல நீங்க வந்து ஒரு குழந்தை பிறந்த நேரம், தேதி, ஊர் இது மட்டும் உங்ககிட்ட கொடுத்தா போதும். அந்த குழந்தைக்கு வாக்கிய ரீதியான ஜாதக கணிதம், திருக்கணித ரீதியான ஜாதக கணிதம் ரெண்டுமே கணிதம் பண்ணி ஒரு 80% பலன்களை உங்களால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ட்ரைனிங் வந்து நாங்க கொடுக்குறோம் சார். அந்த 80% ட்ரைனிங் என்னன்னா நீங்க பார்க்காமலாம் சொல்ல முடியாது, 6 மாசத்துல சொல்ல முடியாது. அப்ப என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம புஸ்தகத்துல 12 பாவாதிபதிகள் பாவகத்தில் இருக்கும் பலன், 9 கிரகங்கள் பாவகத்தில் இருக்கும் பலன், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. முதல் பாட புத்தகத்துல கடைசி பகுதியில இருக்கு. அதுல இருக்கிறத பார்த்து சொல்லும் போது 80% பலன் சரியா இருக்கும். அது யாரும் மறுக்கிறதுக்கே இல்லை. மாணவர்களே சொல்லுவாங்க. அந்த அடிப்படை பயிற்சி கையேட்டுல பின்னாடி ஜாதக பலன்கள் எழுதுதல் அப்படிங்கிறது இருக்கு. அதுல எழுதிட்டு வரும்போது கேட்டாவே ஆமா ஓரளவுக்கு சரியாவே வருது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 6 மாசத்துக்கு அந்த அளவு சொன்னாவே அதுவே மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தபடியா எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா முதல் 6 மாசத்துல உங்களுக்கு சொல்ல முடியாது. எதிர்கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப கல்யாணம் ஆகுமான நல்ல மனவாழ்க்கை அமையும் சொல்லியிருப்போம் அடிப்படையில. அந்த மனவாழ்க்கை எப்ப அமையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு முதல் 6 மாசத்துல சொல்ல முடியாது. கண்டிப்பா சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. நிறைய படிச்சு பெரிய அறிவாளியா இருந்தா சொல்லலாம், மற்றபடி சொல்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்ப அதுக்கான பதிலை எப்ப சொல்லி தருவோம் அப்படின்னா அடுத்த 2வது 6 மாசத்துல உயர்நிலை வகுப்புல இயங்கும் பாவகங்கள், கிரகங்களின் பலம், பாவகங்களின் பலம் இந்த மாதிரி பிரிச்சு போட்டு அதை வச்சு ஐயா இந்த திசா புத்தியில இந்த கிரகம் இவ்வளவு பலத்துல இருக்கு, அப்போ இந்த கிரகம் இந்த கிரகத்தை தொடர்பு பெறும்போதும் இந்த பாவகம் இயங்கும் போது அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அது எப்ப நடக்கும் அப்படிங்கிறத திசாபுத்தியை கண்டுபிடிச்சு சொல்ற அளவுக்கு அடுத்த 6 மாசத்துல கூட்டிட்டு வந்துருவோம். அந்த அளவுக்கு உயர்நிலையில ட்ரைனிங் கொடுக்குறோம். அடிப்படை பயிற்சி மட்டும் ட்ரைனிங் இல்லை, உயர்நிலை பயிற்சியிலே நல்லாவே ட்ரைனிங் கொடுக்குறோம். முந்தையதான் அடிப்படை படிக்கணும்னா ஸ்ரீஹரி ஜோதி வித்யாலயத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அளவு இருந்துச்சு. இப்போ உயர்நிலையுமே நல்லா சொல்ற அளவுக்கு அந்த பயிற்சி கையேட்டுல பயங்கரமா கொடுத்துருக்காரு ஐயா, செமையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சரியா நீங்க பண்ணினீங்கன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துல மிகச்சிறப்பான பலன்களை உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு நான் உத்தரவாதம் தரேன். ஆனா நாங்க சொல்ற வேலைகளை நாங்கன்னா வித்யாவதிகள் சொல்ற வேலைகளை மாணவர்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு 2ஆம் பாக பாடப்புத்தகம் போட்டு வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே தசவர்க்கம் T1 T2 T3 T4 அப்படின்னு சொல்லக்கூடிய தசவர்க்கங்கள் 10 கொடுத்துருக்கோம். 13 தசவர்க்கங்கள் கொடுத்துருக்கோம். தசவர்க்கம்னு சொல்றோம், ஆனா 13 கொடுத்துருக்கோம். தசாம்சம், துவாதசாம்சம், திரிம்சாம்சம் மொத்தம் 12 தசவர்க்கங்கள் கொடுத்துருக்கோம். அஷ்டவர்க்கம் கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு நியூமரலாஜி இது எல்லாமே உயர்நிலையில இருக்கு. அப்ப அடிப்படையில 80% பலன் சொல்ல முடியும். உயர்நிலை வரும்போது 100% பலன் சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும். அதற்கு நீங்கள் வித்யாபதிகளுடன் இணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக மாணவர்கள் அனைவராலும் சொல்ல முடியுங்கிறது நிச்சயமான உண்மை. எங்க மாணவர்களுக்கு நான் அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தபடியா 3வது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிரசன்னம். இதுல அங்க எங்க விட்டதை கூட நீங்க முதலில் சரி பண்ணி கொண்டு வந்துட முடியும். அதுக்கு முதல் பேசிக் என்னன்னா 12 ராசிகள், 12 ராசிகளுடைய காரகத்துவம், 9 கிரகங்களின் காரகத்துவம், 12 பாவகங்களின் காரகத்துவம், ராசிகளுடைய காரகத்துவம் இல்லை, ராசிகளுடைய தன்மைகள், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே நீங்க பிரசன்னத்துல வந்து சூப்பரா வந்துடலாம். பிரசன்னம் வந்து உங்க கண்ணு முன்னாடியே நாங்க சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறோம். அது வந்து நேரடியா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப பிரசன்னத்தை மட்டுமே நீங்க பிடிச்சுக்கிட்டாவே போதும், பலன் சூப்பரா உங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதுல நிறைய அந்த அளவுக்கு அதுல கொடுத்துருக்கோம். சாமக்கோல்லாம் இந்த அளவுக்கு யாருமே கொடுக்கல, அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். சாமக்கோள் நடத்துறதுக்கே கிட்டத்தட்ட 3 மாதம் வேணும். அந்த அளவுக்கு விஷயங்களை வந்து அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கோம்.
அந்த அளவுக்கு ஐயா வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நாடியிலலாம் ஒண்ணுமே இல்லை. நேற்று சந்திரன் நாடியில் அவரு சந்திரனை வச்சு சொன்னாரு. இன்னைக்கு வந்து நான் சொல்ற நாடி வந்து ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை கோச்சார கிரகங்கள் சந்திப்பதால் ஏற்படக்கூடிய பலன், இதை வச்சு அழகா சொல்லிட்டு போயிடலாம். இதுதாங்க ஜோசியம். இவ்வளவுதான் அதுல இருக்கு. நீங்க பயப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ அந்த விஷயமே இல்லை. எல்லாமே பயிற்சி கையேட்டுல உங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்லாம தேர்வுக்கு ரெடி பண்ணி தேர்வையும் எழுத வச்சு வாரம் எழுத வச்சு அதுக்கு ஒரு ரிசல்ட்டை போட்டு அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நிறுவனம் வந்து மாணவர்களை தகுநிலைப்படுத்துறதுக்கு பயங்கரமா உழைச்சிட்டு இருக்கு. நிறுவனம் செய்யலாம், நிறுவனர் செய்யறார். இந்த 5 முதல் பாவகத்துல அடிப்படையில ஒரு பாட புத்தகம், ஒரு பயிற்சி கையேடு. 2ஆம் நிலை உயர்நிலையில 2 பாட புத்தகம், ஒரு பயிற்சி கையேடு. 3வது நிலையில அதாவது முதுநிலையில 2 புத்தகங்கள், ஒரு பயிற்சி கையேடு. அப்ப 3 பயிற்சி கையேடு, 5 புத்தகங்கள், மொத்தம் சேர்த்து 8 புத்தகங்கள் உங்களுக்கு கொடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஐயாவுடைய மூளையில் உதித்து தோன்றினதுதான். யார் அதுக்காக எந்த வித்யாபதியும் போய் நாங்க ஒண்ணும் மெனப்படலாம். அங்கெல்லாம் பிரிண்டிங் வரக்கூடிய மிஸ்டேக்கை மட்டும்தான் நாங்க சரி பண்ணி கொடுத்துருக்கோமே தவிர அதுக்கு கூட எங்க பேரை புஸ்தகத்துல போட்டிருக்காரு ஐயா. அது எங்களை சும்மா விடல, எங்க பேரை அதுல போட்டிருக்காரு. என்னவோ நாங்க தான் எல்லாம் ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுத்த மாதிரி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பூராமே எல்லாமே நிறுவனருடைய மூளையில் உதித்த ஒரு வார்த்தைகள் தான், செயல்கள் தான். அதுதான் அப்படியே செயல் வடிவமாக இருக்கு. அப்படியே அந்த ஒரு இடத்துலையும் பாருங்க. அப்படின்னு நீங்க புரியாம இருக்கும்போது, என்ன மாணவர்களே கவலை கொள்ள வேண்டாம், தயங்காதீர்கள், இப்படி எல்லாம் வார்த்தைகள் கொடுக்கணும். இதெல்லாம் யார் சொன்னார்? இந்த இடத்துல இந்த வார்த்தையை போடணும் வித்யாபதிகளோ மாணவர்களோ யாரும் சொல்லல. எல்லாமே அவருக்குள் தோன்றின ஒரு நிகழ்வு தான் இது. அந்த ஒரு நிமிஷம் ஏன் மாணவன் நானே மீட்டிங் இருக்கு சொல்லுங்க. இதுக்கு அவசரமா போங்க. நானே சொல்ல 8 மணிக்கு இருக்கு. அப்படி ஒரு செயல் நிறுவனம் இறைவனர்களால நிறுவனருக்குள்ள உதித்த ஒரு செயல்தான். அது வடிவமாகி எழுத்துக்களாகி புத்தகங்களாகி நம்ம கையில தவழ்ந்துட்டு இருக்கு. சரியா? இந்த நிறுவனத்துல படிக்கணும்னா கண்டிப்பா நீங்க பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். பூர்வ புண்ணியம் பண்ணாம ஸ்ரீகரிக்கு வித்யாலயத்துக்குள்ள வித்யாபதியாகவும் யாரும் வர முடியாது, மாணவர்களாகவும் யாரும் வர முடியாது. அப்படியே வந்தீங்கன்னா நீடிச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. நீங்க பூர்வ புண்ணியம் பண்ணி இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ள நீங்க படிக்க முடியும், வித்யாபதியா இருக்க முடியுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இதை நான் பரிபூர்ணமா உணர்றேன். அப்படியே ஒரு செயல்லையுமே நான் பரிபூர்ணமா உணர்றேன். அது மட்டும் இல்லை, இந்த நிறுவனம் வளர்றதுக்காக நிறுவனர் பட்ட கஷ்டங்கள்லாம் நிறைய, ஏகப்பட்ட கஷ்டங்கள். அதெல்லாம் நான் பக்கத்து ஊர், நிறுவனம் இருக்கிற ஊருக்கு பக்கத்துல குடியிருக்கிறதுனால அடிக்கடி நிறுவனத்துக்கு போக வேண்டிய புத்தகம் வாங்குறதுக்கு, தேர்வு கட்டணம் கட்டுறதுக்கு, இப்படி ஏதாவது ஒரு செயலுக்காக போவேன். அவ நிறைய பார்த்துருக்கேன். நிறைய உழைப்பு. இந்த உழைப்பெல்லாம் அந்த புத்தகத்துல கொட்டி வச்சிருக்காரு. அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து நாம எல்லாரும் இந்த ஜோதிடத்துல மிக திறமையான ஜோதிட மாணவர்களா உருவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை மட்டுமில்லை,
நிறுவனருடைய முழு ஆசை அதுதான். அப்படியே மாணவர்கள் அப்படியே தக தக தகன்னு அப்படி ஜொலிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான எவ்வளவு எஃபெக்ட் போட்டுட்டு இருக்காரு பாருங்க. அவங்க ஆன்லைன் கிடைக்கிற வீடியோலாம் நமக்கு அனுப்பிச்சு விட அப்பெல்லாம் யாரும் செய்யல. எந்த ஒரு ஆசிரியரும் இந்த மாதிரி செய்யவே இல்லை. வெளியில போய் படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன ஆசிரியர் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வேணா கொடுப்பாங்க, மற்றபடி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்த விஷயம் முழுமையாக மாணவர்களுக்கு கண்டிப்பா யாருமே தரமாட்டாங்க. அதை ஐயா செய்யறாரு, முழுமையா கொடுக்குறாரு. அவர் என்ன ஃபீல் பண்றாரு, அவர் என்ன அனுபவிக்கிறார், அதை அப்படியே கொண்டாந்து அடுத்த ஒரு பேட்ச்ல அடுத்த ஒரு வகுப்புல அப்படியே சமயம் கிடைக்கும் போது நம்மள்கிட்ட கொண்டு வந்து அதை கொடுத்துடுறாரு. அப்படி கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் அவருக்கு இல்லை, ஆனாலும் அவர் கொடுக்கிறார். அதுதான் அவருடைய தன்மை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாடங்களை எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி ரேஞ்சில் வச்சிருக்கோம். நம்ம யூனிவர்சிட்டியில என்ன பாடம் எடுக்கிறாங்களோ அது பூரா நம்ம கிட்ட இருக்கு. நான் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன், அதனால நான் சொல்றேன். யூனிவர்சிட்டியில காட்டிலும் மிக தரமான பாடங்களை கொடுத்து மிக தரமான மாணவர்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அள்ளும் பகலும் பாடுபட்டு இருக்க ஒரு ஜீவன் அப்படின்னா அது வந்து நம்ம நிறுவனர் தான். இந்த அளவுக்கு நிறுவனத்தை உருவாக்கி வித்தியார்த்திகளை கொண்டு வந்து மாணவர்களை கொண்டு வந்து செய்யணும்னா அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பேரவை. இந்த பேரவை வந்து 6 மாதத்துக்கு 2 போது தனிப்பட்ட விஷயங்களை தேடி முடிச்சு கொண்டு வந்து ஒரு சேவை கட்டணத்தை வாங்கிட்டு நல்லபடியாகவே எல்லா வித்தியாவதிகளும் பண்ணி தராங்க. நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கு வெளியில போகாமையே கிடைக்கிற அளவுக்கு அந்த பேரவை கூட்டங்களையும் உருவாக்கி வச்சாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மள்கிட்ட இருந்து போற மாணவர்களை அப்படியே வெளிவேசமா அனுப்பக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக ஒரு இலவச ஜோதிட முகாம். அதை நானே என்னுடைய மாணவர் நல்லவர்னு நான் சொல்லுவேன், முட்டாளா இருந்தாலும். ஆனா அதை வந்து மக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலவச முகாம் 6 மாசத்துக்கு வந்து ஒரு இலவச முகாம் பொதுமக்களை வச்சு பொதுவான ஒரு இடத்துல வச்சு இலவச முகாம்கள் ஏற்பாடு பண்ணி அதுல இருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து அந்த மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை வரவழைச்சு ஜோதிடம் சொல்றதுக்கான தகுதிகளை உங்களுக்கு உண்டு, மக்களே ஒத்துக்கிறாங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் நிறுவனம் செய்துட்டு வருது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இது மட்டும் அல்லாம வித்யாபதிகளை கூப்பிட்டு ஒரு தடவை கூட்டம், அந்த கூட்டத்துல இப்படி நடந்துக்கணும், இப்படி இருக்கணும், இதை சொல்லி தரணும், இந்த விஷயங்களை நான் கத்துக்கிட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, இந்த மாதிரி சொல்லி பாருங்க அப்படின்னு வித்யாபதிகளுக்கு ட்ரைனிங். இதெல்லாம் யார் செய்வாங்க? செய்யணும் அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய எஃபெக்ட முழு எஃபெக்ட இந்த நிறுவனத்துல கொடுத்துட்டு இருக்கு. இதையெல்லாம் உணர்ந்துட்டு வித்யார்த்திகளும் மாணவர்களும் நல்லா இந்த நிறுவனத்துல இணைந்து இருக்கக்கூடிய வித்யார்த்திகளும் மாணவர்களும் இதை வந்து நன்கு புரிந்து கொண்டு நல்ல மாணவர்களாக வர வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, ஜோதிடம் கத்துக்கிறோம் அப்படின்னா கத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு அளவுல நின்றணும். இப்ப ஸ்ரீஹரி ஜோட வித்யாலயத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க மாணவர்கள் அப்படின்னா இப்ப அடிப்படை உயர்நிலை முதல்நிலை 3மே முடிக்கணும். அடிப்படை புத்தகம் வாங்கணும் ஓடுனா அது பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் உயர்நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் முதுநிலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 நிலையை முடிச்சுட்டு போகும்போது நல்லா உங்களை திறமையான மாணவரை உருவாக்கிட்டே இந்த நிறுவனம் அனுப்புது. நீங்க உடனே அவசரப்படுறீங்க. இப்ப கூட பாருங்க, அடிப்படையில பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு கேது இருக்கார், என்ன செய்வார்? நான் சொல்லுவேன், அம்மா இது வந்து பலன் பார்க்குற வகுப்பு இல்லை, பாடம் சொல்லித்தர வகுப்பு, பாடத்தை மட்டும் கேளுங்க, உங்க சந்தேகங்களை தனிப்பட்டு கேளுங்க, வகுப்புல கேட்க. ஏன்னா பலன் சொல்லி எனக்கு கேது இங்கே இருக்கார், பலன் சொல்லுங்க. இன்னொருத்தர் எனக்கு சூரியன் அங்க இருக்கார், அவர் எழுத. இப்படியே பலன் பார்க்குற வகுப்பா போயிடும், சொல்ல முடியாது. அதனால அடிப்படை வகுப்புல வந்து வித்யார்த்திகள் சொல்றத கேட்டா மட்டுமே போதும். அதே மாதிரி அந்த 3 நிலை முடிக்கிற வரைக்கும் எந்த ஜோதிட புத்தகத்தையும் வாங்கி படிக்க கூடாது. படிச்சீங்கன்னா ரொம்ப குழப்பி விட்டுருவாங்க. எல்லாமே மணி மெயின்டெனன்ஸ்ல வேலை வைக்கிறாங்க. அப்ப நீங்க சும்மா சொல்லித்தரீங்க, நாங்க சும்மா சொல்லித்தரல,
நாங்களும் பணம் வாங்கி சொல்லித்தரோம்னா நாங்க பணம் வாங்குறதுக்கு மேலாவே உங்களுக்கு விஷயங்களை ஒரு வித்யாபதியும் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நாங்க இதை எங்களுக்கு மணிமைண்டு கிடையாது. மற்றவங்க எல்லாமே மணிமைண்ட்ல செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்து கத்துக்கோங்க. சொல்ற விஷயங்களை நல்ல வித்யாபதிகள் சொல்றத சரியா செஞ்சு சரியா இது பண்ணீங்கன்னாவே உங்களால் நல்ல மாணவர்களாக ஜொலிக்க முடியும். நல்ல மாணவர்களாக ஜொலிப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் நிறுவனம் ஏற்பாடு செய்து நல்லாவே சொல்லிட்டு இருக்கு, நல்லாவே பண்ணிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்துல இணைக்கு உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருள் பூரணமாக கிடைக்கட்டும். அதுக்கு அடுத்தபடியா இந்த 34வது பட்டமளிப்பு விழா இன்னைக்கு ஐயா போட்டிருந்தாங்க, யார் யார் வர்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுல எல்லாம் நல்லா நிறைய மாணவர்கள் எங்க இதுல கொடுத்தோன்னா வாங்க, யாரையும் கூப்பிடல, நாளைக்கு தான் கூப்பிடணும். அதுக்கு முன்னாடியே எல்லாரும் கொஞ்சம் வர்றதுக்காக சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல. எல்லா மாணவர்களும் சான்றிதழ் வாங்கும் மாணவர்கள் அனைவரும் ஐயா கிட்ட அந்த சான்றிதழ் வாங்கினீங்கனால்தான் உங்களுடைய படிப்பு பூர்த்தி ஆகும். குரு அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா நீங்க ஐயா கையில சான்றிதழ் வாங்கத்தான் வரணும். ஐயா மட்டும் அங்க கொடுக்கல, உங்க வித்யாவதியும் சேர்ந்து நாங்களும் தான் சேர்ந்து கொடுக்குறோம். வித்யாவதியும் ஐயாவும் சேர்ந்துதான் கொடுக்கணும். அப்ப குருவோடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா நீங்க வகுப்புல வாங்குறதுல பிரயோஜனமே இல்லை. தவிர்க்க முடியாத சூழல் தவிர மற்ற காலங்கள்ல நீங்க நேரடியா வாங்குறது மிக மிக சிறப்பு. குரு அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும்னா நீங்க பட்டமளிப்பு விழாவுக்கு வரணும். அங்க சான்றிதழ் வாங்குறது மிக மிக சிறப்பு. நல்ல பொறுமை காத்து உங்க மையம் வரும்போது ஆர்ப்பாட்டம் இல்லாம ஆரவாரம் இல்லாம அமைதி காத்து நல்லபடியா ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு நல்லபடியா இருந்து காலையில 8 மணிக்கு ஆரம்பம். காலையில இருந்தே இறைவணக்கம்லாம் சொல்லி ஸ்ரீராம ஜெயமெல்லாம் சொல்ல போறாங்க. ஸ்ரீராம ஜெயமெல்லாம் பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். அதை கலந்துக்கிட்டாதே தெரியும், சொன்னா தெரியாது. பாருங்க, அதெல்லாம் கலந்து பாருங்க. அப்பதான் அந்த ஒண்ணு தெரியும். சொன்னாலும் தெரியாது, அனுபவிச்சு பார்த்தாதே தெரியும். அதையுமே ஜீனி இனிக்குன்னு சொன்னா, சர்க்கரை இனிக்குன்னு சொன்னா இனிக்கிட்டு போக கூடாது. அதை சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டா தான் அது உண்மையா பொய்யான்னு தெரியும். அதனால எல்லாரும் பட்டமளிப்பு விழாவுக்கு அவசியம் தங்கள் குடும்பத்தருடன் விழாவை சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பு கல்வி மற்றும் ஜீவனம். என்ன கல்வி ஜீவனம்? இப்ப கல்வியை கல்வியை பார்த்துக்கலாம். கல்வி இல்லாதவன் கண் இல்லாதவன். கல்வி மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். இந்த காலத்துல கல்வி மிக மிக அவசியம். கல்வி கற்றவரை அனைவரும் மதிப்பார்கள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. கல்வி கற்றவரை அனைவரும் மதிப்பார்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றும் கூறுவார்கள். கல்வி ஒரு மனிதனுக்கு நல்ல அறிவு, சிந்தனை, புகழ், ஒழுக்கம், மரியாதை, பெயர் இவற்றை எல்லாம் தரும். இந்த கல்வியை பற்றி ஜோதிடம் கூறும் கருத்துக்களை காண்போம். இந்த கல்வி கண்டிப்பாக இந்த காலத்துல கல்விங்கிறது அவசியமான ஒண்ணு. ஏன்னா இந்த ஏதோ படிச்சாதான் 2 பேர் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பத்தை ஓட்டுவதற்கு சரி. இப்ப வைக்கக்கூடிய விலைவாசியில ஒருத்தர் சம்பாத்தியம் பத்தாது. குழந்தைகளை படிக்க வைக்கணும், அது இதுங்கும் போது 2 பேர் சம்பாத்தியம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசியம். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைகளை நல்ல வழியில அந்த பாடங்களை சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போறதுக்கு பெண்களுக்கும் கண்டிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே கொஞ்சம் கல்வி அறிவு அவசியம் தேவை. இதுல ஆண் சம்பாத்தியம், ஆண்கள் எப்படியும் சம்பாதிச்சிருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு கல்விங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. இப்ப இந்த கல்வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அடிப்படை கல்வி அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஜாதகத்துல லக்னம் போட்டிருக்கு இல்லையா, லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் அடிப்படை கல்வியை சொல்ல. அடிப்படை கல்வினா எது வரைக்கும்? கிட்டத்தட்ட 1ஆவதுல இருந்து +2 வரைக்கும் எப்படியோ பாஸ் பண்ணி வந்துருவேன். 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ், அப்புறம் 9 ஆல் பாஸ். இப்படியே 10, 12 மட்டும் பொது தேர்வுன்னு வச்சிருக்காங்க. 11 கூட இந்த தடவை பொது தேர்வு இல்லைன்னு சொல்லி அறிவிச்சதா பார்த்தேன். அப்ப 10, 12 தான் பொது தேர்வு, பாக்கி எல்லாமே எப்படியா அதையும் கூட ஃபெயில் ஆகிட்டா அடுத்து 1 மாசத்துல எழுத வச்சு அடுத்து சேர்த்துக்கிறாங்க. அதனால +2 வரைக்கும் எப்படியே தட்டி முட்டி படிச்சு ஓடி வந்துருங்க குழந்தைங்க. அதுக்கு அடுத்த வழியா பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி.
பேச்சுலர் டிகிரி என்னும் இளநிலை கல்வி. இது 4ஆம் பாவகத்தை சொல்லும். முதுநிலை கல்வியும் 4ஆம் பாவகத்தை சொல்லும். இருந்தாலும் முதுநிலை கல்வி 7ஆம் பாவகத்தை சொல்லும். அதுக்கு அடுத்தபடியா ஆராய்ச்சி எம்பில் பிஹெச்டி இது எல்லாமே 9ஆம் பாவகத்தை சொல்லக்கூடிய உயர்நிலை கல்வியை கூறும். எனவே ஒரு ஜாதகத்துல 2, 4, 7, 9ஆம் பாவகங்கள் எந்த பாவ கிரகத்துடனும் தொடர்பு பெறாமல், எந்த பாவ கிரகங்களும் இல்லாமல், ராகு கேதுக்களுடன் தொடர்பு பெறாமலும், 6, 8, 12 தொடர்பு பெறாமலும் இருந்தால் அந்த கல்விங்கிறது மிகச் சிறப்பா இருக்க. அப்படியே தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா அது விதிப்பையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதுக்கு தகுந்த போல் கல்வி கொஞ்சம் இடைவெளி விட்டு பழையபடி அதை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படும். ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் இருவரும் வேலை பார்த்து சம்பளம் வந்தால்தான் குடும்பத்தை ஓரளவிற்காவது பொருளாதார ரீதியாக சிறப்பாக நடத்த முடியும். எனவே கல்வி என்பது தற்காலத்தில் அவசியமான ஒன்றாகும். எனவே இந்த கல்வி ஒவ்வொரு பாவகத்தோடும் இந்த கல்வி எவ்வாறு தொடர்பு பெற்றுள்ளது என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2ஆம் இடம் என்பது கல்வியை மட்டும் சொல்லாது, பண வரவையும் சொல்லும். எதன் மூலம் பணம் வரும், யார்கிட்ட இருந்து பணம் வரும், இதெல்லாம் 2ஆம் இடம் தனஸ்தானம். அப்ப இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் மூலமாகவும் நமக்கு பணம் வரும். அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பாவகத்தின் மூலமாகவும் நமக்கு பணம் வரும். அப்ப இதெல்லாம் பார்த்து அது சம்பந்தப்பட்ட கல்வியை நீங்க படிக்க வச்சா அந்த குழந்தை அந்த தொழில் செய்யும் பொழுது கொஞ்சம் பண வரவிற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, பணம் மட்டும் போதுமா அப்படின்னா பணம் மட்டும் போதாது. தொழில் செய்வதில் ஒரு திருப்தி இருக்கணும். ஒரு 10 ரூபா சம்பளம் வந்தாலும் எனக்கு போதும் அப்படின்ற திருப்தி வேணும். அந்த திருப்திய சொல்றது அந்த 10ஆம் இடமும் 10ஆம் அதிபதியும் தான். அப்போ கல்வி மற்றும் தொழில் இவற்றுக்கு மிக முக்கியமானது 2 மற்றும் 10ஆம் இடங்கள் ஆகும். எனவே ஒரு மனிதருக்கு நல்ல வருமானம் வேண்டும், தொழில் செய்வதால் ஏற்படும் திருப்தியும் அவசியம். இவை இரண்டும் சிறப்பாக அமைந்தால் லக்னமும் 5ஆம் பாவகமும் சிறப்பா இருக்கணும். எப்படின்னா 5ஆம் இடம் என்பது மனதில் தோன்றும் எண்ணங்கள். அப்ப மனசு நல்லா நமக்கு அதை இது பண்ணிக்கிறணும், மனசு அதை ஏத்துக்கிறணும். இந்த வேலை தானா அப்படிங்கிற கூட இதுவும் வேலை அப்படின்னு இந்த மனசு ஏத்துக்கணும். ஏன்னா மனசு முழுமையா ஈடுபட்டாதான் அந்த செயலை நாம வெற்றி அடைய முடியும். இப்ப +2 வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இவை அனைத்தையும் தரக்கூடிய கல்வியை படித்தால்தான் அந்த குழந்தை அது நல்ல ஒரு நிலையில வாழ முடியும். அதுக்கான கல்வியை நாம தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இந்த கல்வி சார்ந்த பாவகங்கள்ல இயற்கை சுபகிரகங்கள் இருந்தால் சிறப்பு. இயற்கை பாவ கிரகங்கள் இருப்பது சிறப்பை தராது, கல்வியை முழுமையடைய செய்யாது. எனவே அதை நன்கு ஆராய்ந்து பார்த்து அதன் பின்பு அதற்கு தக்கபடியாக 2ஆம் பாவகம் என்னும் தனஸ்தானம் எந்த பாவகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது, 2இல் உள்ள கிரகம் எது, 10ஆம் அதிபதி யார், 10இல் உள்ள கிரகம் எது, 2, 10 உள்ள எந்த கிரகம் உள்ளது மற்றும் எந்த பாவகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது என்று பார்த்து அதற்கான கல்வி பயில ஜாதகரின் 1, 5ஆம் பாவங்களும் எப்படி உள்ளது என்று பார்த்து அதன் பின் அந்த கல்வியை அந்த ஜாதகர் கற்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளனரா என்று கேட்டு அதன் பின்பே அந்த ஜாதகருக்கு அந்த கல்வியை பயில சொல்ல வேண்டும்.
ஆனால் இப்போதுள்ள தாய்மார்கள் என்ன செய்யறாங்க? பெற்றோர்கள் தங்களுடைய விருப்பத்தை தங்களின் குழந்தைகள் மேல் திணிக்கிறார்கள். குழந்தைகளும் பெற்றோர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அது ஒளி பார்க்க முடியாதுன்னு ஹாஸ்டல் விட்டு கூட ஓடி வந்துட்டு திரும்பி கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்துடுறாங்க. ரொம்ப கொண்டு போய் அந்த மாதிரி சேர்த்து விட்டு ஏதோ ஒரு படிப்பு அம்மா அப்பாவுக்காக ஏதோ ஒரு படிப்பை தேர்வு செய்து படித்து முடித்து விடுகிறார்கள். இதை விருப்பப்பட்டு செய்தார்களா என்றால் இல்லை. அவர்கள் விருப்பப்படாமல் அந்த படிப்பை எடுத்து படித்து வேலையிலும் சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த வேலையை விருப்பப்படாமல் செய்வதால் வேலையுடன் ஒன்றி வேலையை சிறப்பாக செய்ய முடியாமல் சிரமப்படுகிறார்கள். தான் பார்க்கும் வேலையை பண தேவைக்காக மட்டுமே செய்கிறார்கள். மனதிற்கு பிடித்து செய்வதில்லை. எனவே அவர்களின் ஜாதகப்படியான தொழில் செய்வதற்கான படிப்பு எது என்பதை பார்த்து அதன் பின்பு அந்த படிப்பை அந்த குழந்தைக்கு நாம் கொடுக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு பாகமும் கல்வியோடு எப்படி தொடர்பு உள்ளது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல் பாவகம் லக்னம். லக்னம் வந்து தன்னுடைய பொருளாதாரம், அறிவு, பெயர், புகழ், கௌரவம் இதெல்லாம் சொல்லும். இரண்டாம் பாவகம் பொருளாதாரம் சார்ந்த கல்வி, அதாவது உணவு, அறிவு, வாய், அதாவது பேச்சு மூலம் செய்யக்கூடிய தொழில்கள் இதோடு சம்பந்தப்பட்டது. பேச்சு அப்படின்னா வாத்தியார், எல்ஐசி ஏஜென்ட் இவங்களெல்லாம் சொல்லலாம் நம்ம. அதுக்கடுத்து மூணாம் பாவம்னு பார்த்தோம்னா எழுத்து, தகவல் தொடர்பு, விளம்பரம், பயணம் சார்ந்த கல்விகளை சொல்லலாம். அதுக்கடுத்து நாலாம் பாவம்னு பார்த்தோம்னா வீடு, வாகனம், விவசாயம் சார்ந்த தொழில்களை பார்க்கலாம். அதாவது 4ஆம் அதிபதி 2இல் இருந்தால் அப்படி எடுத்துக்கணும். 5ஆம் பாவத்தை பார்த்தோம்னா மனம், குழந்தைகள் சார்ந்த கல்வி. மனம் அப்படின்னா மனதத்துவ நிபுணர், மன ஆலோசகர் இதெல்லாம் சொல்லலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அந்த குழந்தை வளர்ப்பு, நியூட்ரிஷன், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்தும், குழந்தை பிறப்பு இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கடுத்து 6ஆம் பாவகம் ஆயுதம், சட்டம், வம்பு, அடிதடி சார்ந்த கல்வியை சொல்லும். 7ஆம் பாவகம் பொதுஜன தொடர்பு சார்ந்த கல்விகளை சொல்லும். அது மட்டும் இல்ல மார்க்கெட்டிங், பிசினஸ். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது பொதுமக்களோட தொடர்பு உள்ள ஒரு இடம், ஒரு பாவகம். அதனால 8ஆம் பாவகம் மறைவு ஸ்தானம் என்பதால் புதைபொருள் ஆராய்ச்சி, இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இதெல்லாம் சொல்லலாம். எல்ஐசி, ஜோதிடமும் ஒரு மறைபொருள் கல்வி, ஜோதிடம் கத்துக்கலாம், ஜோதிடம் சார்ந்த கல்வி இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்து 9ஆம் பாவத்தை பார்த்தோம்னா மதம், ஆச்சாரம் சம்பந்தப்பட்ட கல்வி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கல்வி. 10ஆம் பாவம் அப்படின்னா தொழில் சார்ந்த கல்விகள். 11ஆம் பாவம்னா அறிவு சார்ந்த கல்வி, அதாவது அறிவை கொண்டு செய்யப்படும் தொழில். அதாவது முதலீடு கிடையாது, அங்க அறிவு தான் முதலீடு. அதுதான் அழகா ஒரு 11ஆம் பாவத்துல நம்ம புத்தகத்துல இருப்போம், ஐயா போட்டிருப்பாங்க, குறைந்த லாபம் குறைந்த முதலீடு நிறைந்த லாபம், அந்த மாதிரி செய்யறது. அங்க அறிவுக்கு தான் வேலை. 12ஆம் பாவம் வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டில் சென்று படிக்கும் கல்விகள், நைட் ஷிஃப்ட் சம்பந்தப்பட்ட கல்வி கூட, வேலைக்கு கூட அவங்கள படிக்க வைக்கலாம். இந்த ஐடி கம்பெனிலெல்லாம் நைட்டு வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இப்படி அங்க இருக்கக்கூடிய கிரகங்களை நீங்க எடுத்துக்கணும். இப்ப லக்னத்துல 2ஆம் இடத்துல சூரியன் அப்படி இருக்காரு அப்படின்னா அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் படிக்க வைக்கலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் உயர் பதவிகளுக்கான படிப்புகளை படிக்க வைக்கலாம். 2ஆம் இடத்துல அவர் எந்த அதிபதி அவனா இருந்துட்டு போறாரு, அதுக்கு தக்கவாறு தொழில் அமையும். முதல் படிப்பை பார்த்துக்குருவோம் சரியா. உடனே 8ஆம் அதிபதியா இருந்தா என்ன செய்வார் அப்படின்னா அதை இங்க கொண்டு வர வேண்டாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா அங்க சந்திரன் இருக்கார் அப்படின்னா சந்திரன் வந்து ஒரு நீர் கிரகம், அன்றாடம் அழியக்கூடிய உணவுப் பொருட்கள், இந்த நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்கள், டீ கடை இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கடுத்து செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீருடை பணியாளர்கள், ஆயுதம், போலீஸு, மிலிட்ரி இதெல்லாம் சொல்லலாம். சீருடை பணியாளர் யார் வேணா எடுத்துக்கலாம், டிரைவர் முதல்கூடி எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து புதன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கணித வல்லுநர்கள், கணிதம் சம்பந்தப்பட்ட தொழில்களை சிறப்பா இருப்பாங்க.
அதுக்கடுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட தொழில்களை படிக்க வைக்கலாம். பிகாம், சிஏ, எம்சிஏ இந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா குரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வக்கீல், நீதிபதி, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்து சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வண்டி, வாகனம், ஆடம்பரம், அலங்கார பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்ய தொழிலுக்கான படிப்புகளை படிக்க வைக்கலாம். சனி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா சனி ஒரு மந்தமான கிரகம் அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு படித்தால் மட்டும்தான் அந்த தொழிலில் நிரந்தரமா இருக்க முடியும். அது கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவு வேணும். சனி ஒரு பொது ஜனங்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா தொடர்புடைய படிப்புகளா இருந்தால் சிறப்பா இருக்கும். ஏன்னா அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் இதெல்லாம் சனியினுடைய காரகத்துவம். அப்ப அதுக்கும் கொஞ்சம் அறிவு வேணும். அப்ப அதுக்கு ஓரளவுக்கு அது சார்ந்த அந்த படிப்புகளை அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியா ராகு கேதுக்கு ஒண்ணும் இல்லை. ராகு கேதுன்னா அது என்ன, ராகு மைனூட்டா படிக்கக்கூடிய படிப்புகள், அந்த மொரைன் என்ஜினியர், அந்த கம்ப்யூட்டர், ரோபோ கம்ப்யூட்டர் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் அப்படி படிப்புகளை படிக்க வைக்கலாம். கேதுன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த வேத மந்திரங்கள் ஓடுவது, மந்திர பயிற்சிகள் இதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த கிரகங்களை வைத்தும் நாம அந்த தொழில்களை, அந்த படிப்புகளை அந்த குழந்தைக்கு படிக்க வைக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா ஜீவனம். இந்த 2-10 தொடர்பு பெற்றால் மட்டுமே தொழிலால் வருமானம் சிறப்பா இருக்கும். இந்த 2-10 தொடர்பு இல்லைன்னா அப்ப வருமானம் அதுக்கு தகுந்தாப்புலதான் இருக்கும். நீங்க என்ன வேணா படிச்சிருக்கலாம், பெரிய படிப்பு படிச்சிருந்தா கூட. திண்டுக்கல்ல இலவச ஜோதிட முகாம் போடும்போது ஒருத்தர் சொன்னார், நான் எம்காம் படிச்சுட்டு கண்ணன் டிபார்ட்மெண்ட்ல பில் போட்டுட்டு இருக்கேன்னாரு. பில் போடுறதுக்கு எம்காம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரண +2 போதும். ஏன் அப்படின்னா அந்த 2-10 அவருக்கு தொடர்பு பெறல. கல்வி சார்ந்த தொழிலை செய்வதற்கு அவருக்கு அங்க தொழில் சிறப்பா இல்லை. அது கணிதம்னா இருந்தாலுமே கூட ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல என்ன சம்பளம் தர போறாங்க உங்களுக்கு. அப்ப அங்க தன வரவு அங்க இல்லாம போயிடுச்சு, தன வரவு குறைஞ்சு போயிடும். அப்ப 2-10 தொடர்பு பெற்றால்தான் நல்லா சம்பாத்தியம் சிறப்பா இருக்கும், தொழில் மூலம் வருமானம் வரும். அதுக்கு அடுத்தபடியா இப்ப வீட்டுல இருக்கிறவங்க சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க, நிறைய கடைகள் கட்டி வச்சிருப்பாங்க, வீடுகள் வாடகை விட்டுருப்பாங்க, அதை வச்சு வருமானம் இருக்கிறது இருக்கு. என்ன இருந்தாலும் சம்பாத்தியம் என்பது அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. இப்ப இது பெண்ணுக்குமே இப்ப அது கண்டிப்பா தேவை. ஆணுக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க, இப்ப அது இப்ப பெண்ணுக்குமே உத்தியோகம்ங்கிறது அது என்ன அங்கே என்ன போடணும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி 2 பேருக்குமே கண்டிப்பாக அந்த கல்வி வேணும். அந்த கல்வி சார்ந்த தொழில அந்த 2-10 தொடர்பு தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதோட லக்கினமும் அப்ப 1, 2, 5, 10 இந்த 4 பாவகங்கள் தொடர்பு பெற்றால் மட்டும்தான் அந்த தொழிலை திருப்தியாக செய்ய முடியும். அப்ப அந்த ஒரு தொழிலை அப்ப ஏதாவது ஒரு தொழிலை செய்து அதனால் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டால் அது சிறப்பை தராது. தனக்கான தொழில் எது அப்படிங்கிறதை தேர்ந்தெடுத்து செய்தால் மட்டுமே அந்த தொழிலை தொழிலால் சிறப்படைய முடியும். ஆண்கள் கூட பெண் பார்க்கும்போது நிறைய படிச்சிருக்கணும், முந்தையெல்லாம் சிறப்பா இருக்கணும், நிறைய நகை போடணும்னு கேட்டாங்க. இப்பெல்லாம் நிறைய படிச்சிருக்கணும்னு கேட்கிறாங்க. அப்ப பெண்களுக்கும் படிப்பு ரொம்ப அவசியம். இதை சொல்லுவாங்க, 10 ஓர் பாவியேனும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஜோதிட பழமொழியே உண்டு. ஒரு தொழிலை 10ஆம் பாவகம், அதில் உள்ள கிரகம் மற்றும் அதன் அதிபதி இவற்றை கொண்டு அறியலாம். இந்த தொழிலை பற்றி அறிந்து கொள்வதற்கு 10 விதிகள் இருக்கு. அந்த 10 விதிகள் அதை வச்சுதான் நாங்க இந்த ஆராய்ச்சி நிலை மாணவர்களுக்கு இந்த தொழில் பற்றிய விதிகளை தான்
கொடுத்து அதை வச்சுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 விதிகள் நான் சொல்றேன், சொல்றேன், தேவைப்படுறவங்க எழுதிக்கோங்க. தொழிலுக்கான விதிகள். 1, 10ஆம் இடத்தில் இருக்கும் கிரகத்தால் ஏற்படும் தொழில். 2வது, 10ஆம் அதிபதியால் ஏற்படும் தொழில். 'அடுத்தபடியா லக்னாதிபதியின் தொழில். அதுக்கு அடுத்து 10ஆம் அதிபதி நின்ற ராசி அதிபதியின் தொழில். அதுக்கு அடுத்து 10ஆம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதியின் தொழில். அதுக்கடுத்து 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியின் தொழில். அதுக்கடுத்து லக்னாதிபதியுடன் எந்த கோள் இணைந்துள்ளதோ, லக்னாதிபதியுடன் எந்த கோள் இணைந்துள்ளதோ அந்த கோளின் காரகத்துவத்தின் அடிப்படையிலும் தொழில் அமைய வாய்ப்புண்டு. லக்னாதிபதியுடன் எந்த கோள் இணைந்துள்ளதோ அந்த அந்த கோளின்கான கோளின் காரகத்துவத்தின் அடிப்படையில் தொழில் அமைய வாய்ப்புண்டு. அடுத்தது 10ஆம் பாவகத்தை பார்க்கும் கோள். இணைந்த கோள். அதுக்கு அடுத்து லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதியின் தொழில். இந்த விதிகளை வச்சுட்டு நீங்க தொழிலை பார்த்து அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, இதோட அந்த 2ஆம் பாவகத்தை சேர்த்து இணைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சம்பாத்தியத்துல குறைவு வராது, வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதிரி இந்த தொழில் விதிகளை எடுத்துட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா இப்போ 10ஆம் அதிபதி சூரியனா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அல்லது 10ஆம் இடம் சூரியனோட வீடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அரசு வழியில் உயர் பதவிகள், அரசு வழியில் உயர் பதவிகள், தங்க நகை தொழில், மருந்து பொருட்கள், கம்பளி ஆடைகள் போன்ற தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது 10ல் சந்திரன் இருந்தாலோ அல்லது 10ஆம் இடம் சந்திரனுடைய வீடாக இருந்தாலோ விவசாயம், நீர் சார்ந்த தொழில்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது 10ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடாக இருந்தாலோ அல்லது 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ காவல்துறை, இராணுவம், பாதுகாப்புத்துறை, ஆயுதம் சம்பந்தப்பட்ட தொழில், விளையாட்டுத்துறை, லேட், பட்டறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், ரியல் எஸ்டேட், கேட்டரிங் மற்றும் சீருடை பணியாளர்கள் அனைவரும் இந்த செவ்வாயின் கீழே தான் வருவாங்க. அது அனைவருமே யார் யார் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாமே செவ்வாயினுடைய காலத்துக்கு
அதுல குருவா சூரியனா சுக்கிரனா சனியான்னு நம்ம தான் அதை பார்த்துக்கணும். குப்பை விடுறவங்களும் சீருடை போட்டிருக்காங்க, அரசு அதிகாரியும் சீருடை போட்டிருக்காங்க. அப்படின்னா அங்க சூரியன் இங்க சனி, அதை நீங்க பார்த்துக்கிடணும். சீருடை பணியாளர் எல்லாரும் ஒன்னாக்கிடக்கூடாது. அதுக்கு அடுத்து புதன். புதன் வந்து 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 10ஆம் இடம் புதனுடைய வீடாக இருந்தாலும் வியாபாரம் சூப்பரா இருக்கும். அது கடை வச்சு பண்ணும்போது கடையா போட்டு செய்யும்போது ரொம்ப சிறப்பு. வியாபாரம் தரகு, தரகுனா தரக ஸ்டேஷனரி, அச்சு பொருட்கள், பத்திரிகை, ஆசிரியர், ஜோதிடர், எழுத்துத்துறை, தகவல் தொடர்பு துறை, விளம்பரம், ஷேர் மார்க்கெட், கான்ட்ராக்ட், ஏஜென்சி போன்ற தொழில்கள் அமையும். அதுக்கு அடுத்தது குரு. குரு 10ஆம் இடத்துல இருந்தாலும் அல்லது 10ஆம் இடம் குருவோட வீடாக இருந்தாலும் வக்கீல், நீதிபதி, தங்க நகை வியாபாரம், வங்கி, அறக்கட்டளை, தர்மகர்த்தா, ஆசிரியர், அர்ச்சகர், கோவில் சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகள். அது மட்டும் இல்ல, மந்திரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த குருவுக்கான தொழில். அதுக்கு அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன்னாவே அழகு. அப்ப அழகு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அலங்காரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கலை சம்பந்தப்பட்ட தொழில்கள், சினிமா, திருமணம் சார்ந்த தொழில்கள், டிராவல் ஏஜென்சி, ஜவுளி வியாபாரம், ஆடு மாடு கொலை, வீடு வளர்ப்பு பிராணிகளை சுக்கிரன் சொல்லுவாரு. ஆடு மாடு கோழி முயல் பண்ணைகள் வைக்கிறது, அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள், ஆடம்பர பொருட்கள், இவை சம்பந்தப்பட்ட தொழிலை சுக்கிரனுக்கு சொல்லலாம். அதுக்கு அடுத்து சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயம், கசாப்பு கடை, எண்ணெய், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், சிறு தலைவர்கள், சேவை செய்தல், தொண்டு நிறுவனங்கள், மரவேலைகள், மண்பாட தொழில், விவசாயம், கீழ்நிலை பணியாளர், இவங்க எல்லாமே இந்த சனியினுடைய தொழிலினுடைய காரகத்துவம். இப்ப ராகு 10ல இருந்தா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மதுபானம் தயாரித்தல், நுட்பமான தொழில்கள், பூச்சி மருந்து தயாரித்தல் போன்ற தொழில்கள், அதாவது மைனூட்டா செய்யற ஒர்க் எல்லாமே இந்த புகைப்பட கலைஞர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ராகுவோடதுலதான் வரும். அதுக்கு அடுத்து கேது. கேது 10ல இருந்தா மாந்திரீகம், வில்லி, சூன்யம், மருத்துவம், ஆன்மீகம், மத பிரச்சாரம், சித்த மருந்துகள், லேகியம் தயாரித்தல் போன்ற தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ 2-3 கிரகம் சேர்ந்து இருக்கு 10ல அப்படின்னா அதுக்கு என்ன தொழில் வருது அப்படின்னு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் 2 பேர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, சந்திரன் வந்து மனோகாரகன், அதனால கற்பனை சம்பந்த கவிதை, இதெல்லாம் படம் வரைதல், இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்து சூரியன் செவ்வாய் இணைவு, மருத்துவம், போலீஸ், இராணுவம், இவற்றில் உயர் பதவி. சூரியன் புலன் சேர்ந்திருந்தா நிர்வாகம், கணிதம், பேங்க். அதுக்கு அந்த சூரியன் சேர்ந்துட்டாவே உயர் பதவி வந்துடும். சூரியன் குரு. ஆசிரியர், ஆசிரியர்னா பேராசிரியர், அந்த 1ஆம் 2ஆம் இருக்கிறவங்களும் ஆசிரியர் தான். அவங்க வந்து சூரியன் குருல வரமாட்டாங்க. ஆசிரியர், நீதிபதி, பேராசிரியர்கள், நீதிபதி, அறிவுரை, ஆலோசனைகள். அதுக்கு அடுத்து சூரியன் சுக்கிரன் போக்குவரத்து துறையில் உயர் பதவி, டிராபிக் இன்ஸ்பெக்டர், அதுல இன்னும் கொஞ்சம் ஹையஸ்ட் போஸ்ட். அதுக்கடுத்து சூரியன் சனி சிறு சிறு தலைவர்கள், அதான் சொன்னேன் இல்லையா, கவுன்சிலர், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பஞ்சாயத்து தலைவர்கள், இவங்களெல்லாம் வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து சூரியன் ராகு எல்லாம் ஏமாற்று வேலைகள் நிறைய செய்யக்கூடிய அனைத்து தொழில்களையும் சொல்லலாம். சூரியன் கேது மனநல மருத்துவர், மெடிக்கல் துறை, இதை சொல்லலாம். அதுக்கு அடுத்து சந்திரன் செவ்வாய். சந்திரன் செவ்வாய் சேர்ந்தாவே ரியல் எஸ்டேட், மண்ணில் கலைப்பந்த, இப்போ பாருங்க மண்பாண்டத்திலே நிறைய குக்கர் வரையும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி அழகு பொருள்கள் என்ன, சந்திரன் வந்து அப்படியே கற்பனை திறன் அதிகம் இல்லையா, அதனால அந்த மண்ணை வைக்கும் போது வந்து சின்ன சின்ன சட்டிகள், பானைகள்,
குழம்பு வைக்கிற சட்டி இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டர் இது மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் குக்கர் கூட மண்பாண்டத்துல இருக்கு. இந்த அளவுக்கு டெக்னாலஜி பெருகிடுச்சு. அந்த அளவுக்கு அதெல்லாம் செய்யக்கூடியவங்க இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தது. அதுக்கடுத்து சந்திரன் புதன் நல்ல ஜோசியர், சந்திரன் குரு கௌரவமான பதவி, வெளிநாட்டு தூதரகம், சந்திரன் சுக்கிரன் லேடிஸ் ஹாஸ்டல், வாசனை திரவியங்கள், நடிப்பு, பாட்டு, ஓவியம். சந்திரன் சனி போர்வெல் போடுறது, இந்த பைப் சம்பந்தப்பட்ட அது என்ன சொல்லுவாங்க, பிளம்பர் வேலைகள், இதை சொல்லலாம். அடுத்து சந்திரன் ராகு தோல் தொழில், கருவாடு வியாபாரம், திரைப்படத்துறையில் நுட்பமான வேலை. சந்திரன் கேது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில். அதுக்கடுத்து செவ்வாய் புதன் அச்சகம், பிரிண்டிங் பிரஷ், பேப்பர், காவல்துறையில் எழுத்தர். அதுக்கடுத்து செவ்வாய் குரு அரசியல் ஆலோசகர், பேராசிரியர். அதுக்கடுத்து செவ்வாய் சுக்கன் அரசு வாகனங்கள், தையல் இயந்திரங்கள் விற்பனை செய்யக்கூடியவர். அடுத்து செவ்வாய் சனி இரும்பு கடை, லெதர் கடை, ரசாயன தொழில். செவ்வாய் ராகு நுட்பமான எலக்ட்ரிக் வேலைகள். செவ்வாய் கேது மருத்துவத்துறை. அதுக்கடுத்து புதன் குரு வங்கி, நிதி நிறுவனங்கள். புதன் சுக்கிரன் கலை, இலக்கியம், புகைப்படம். புதன் சனி என்ஜினியர், ஆசிரியர், கல்வி நிறுவனங்களில் வேலை செய்தல். அடுத்து புதன் ராகு திரைப்படம், தொலைக்காட்சி இவற்றில் வசனம் எழுதுபவர். ஏன்னா புதன் எழுத்தர். அதனால புதன் கேது ஆன்மீக நூல்கள் எழுதுதல், மருத்துவத்துறையில் கணக்காளர். குரு சுக்கிரன் கலைகளை கற்றுத்தரும் ஆசிரியர். ஏன்னா சுக்கிரன் கலைக்கு காரகன், அழகு எல்லாமே. இப்போ இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் நிறைய ஆன்லைன்ல சொல்லித்தராங்க இல்லையா, இதெல்லாம் குரு சுக்கிரன்ல சேரும். அடுத்து குரு சனி அரசியல், சமையல் மாஸ்டர். குரு ராகு பக்தி பாடல் கேசட்டுகள் வெளியீடு செய்கிறவங்க. குரு கேது வேத மந்திரங்கள் சொல்லிக் கொடுப்பவர். சனி ராகு கருவாடு, தோல், திரைப்படத்துறை வேலை. சனி கேது ஆன்மீக பிரச்சாரம், வேதம் கற்றுத் தருபவர். இந்த மாதிரி தொழிலையும் அந்த தொழிலுக்கான படிப்பையும் தேர்ந்தெடுத்து நம்ம குழந்தைங்களை கொண்டு வந்தா மிக சிறப்பா இருக்கும். ஒரு மனிதனுக்கு கல்வியும் அவசியம், அந்த கல்வியால் ஏற்படக்கூடிய தொழிலும் அவசியம். அப்ப ஜீவனம்ங்கிறது கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா பயிருன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால ஜீவனம் கண்டிப்பா வேணும். இந்த ஜீவனத்தை அறிவு சார்ந்த துறையில போய் பண்ணும்போது நல்ல சிறப்பான பெயர் புகழ் பெற முடியும். இல்லாட்டி எதையோ ஒண்ணு செஞ்சு எப்படியோ வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, பிச்சைக்காரன்னு வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அப்ப ஏதோ ஒரு வழியில ஜீவனம் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கல்வியும் ஜீவனத்தையும் பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இது ஜீவனத்துக்கு 10ஆம் பாவத்துக்கு இந்த டைம் பத்தாது. அது ஒரு நாள் பேரவை ஃபுல்லா வேணும், அதுவே பத்தாது. அதுலேயே பகுதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த 1 மணி நேரத்துக்கு என்னால் உங்களுக்கு இவ்வளவுதான் தர முடியும். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் மற்றுள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.